Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ்ல we are going to learn about singleton design pattern. ஓகேங்களா? இந்த singleton design pattern அப்படின்றது நீங்க எந்த ஒரு இன்டர்வியூ போனீங்கனாலும் இந்த பேட்டர்ன்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த singleton design pattern நம்ம வந்து பிரீஃபா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணதையும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் அப்படின்னா என்ன? சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் அப்படின்னா சிங்கிள்டன் அப்படின்ற நேம் இட் செல்ஃப் என்னன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஃபார் அ கிளாஸ். அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்டை தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஹோலாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் வாட் சிங்கிள்டன். ஸோ சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் விச் என்ஷூர்ஸ் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து ஃபார் தட் கிளாஸ் இட் இஸ் கோயிங் டு கிரியேட். அண்ட் அந்த ஆப்ஜெக்டை நம்ம எங்கேருந்து வேணாலும் த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் வி ஆர் கோயிங் டு ஆக்சஸ் இட். ஸோ வி கேன் திங்க் இட் சம்திங் லைக் அ சிங்கிள் ஷேர்டு ரிசோர்ஸ். ஓகேங்களா? சிங்கிள் ஷேர்டு ரிசோர்ஸ். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி. ஓகேங்களா? கன்சிடர் இட் ஆஸ் அன் அப்ளிகேஷன். அந்த கம்பெனிக்கு ஒரு சிஇஓ தான் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி, இன்னும் 2-3 எம்ப்ளாயீஸ் வந்து தே ஆர் ட்ரையிங் டு ஆக்சஸ் த சிஇஓ. ஓகே, நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது புது ஆப்ஜெக்ட் ஆஃப் சிஇஓ அண்ட் இன்னொருத்தவங்க ஆக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் சிஇஓலாம் கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஒரு சிஇஓவை தான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஏன்னா அந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு சிஇஓ தான் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் எல்லாருக்கும் ஒவ்வொரு டைம் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு நியூ சிஇஓ கிடைக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஒரே சிஇஓவை தான் நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ தட் இஸ் வாட். ஸோ சிஇஓ இஸ் அ சிங்கிள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஹோல் ஆஃபீஸ்க்குமே ஒரு சிஇஓ தான். அதே மாதிரி என்னோட ஹோல் அப்ளிகேஷனுக்குமே அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ இந்த சிங்கிள்டன் ஏன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வித்தவுட் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன், ஓகே, வித்தவுட் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கன்சிடர் யூ ஆர் ட்ரையிங் டு கிரியேட் அ டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு நியூ டேட்டாபேஸ் கனெக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் நியூ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ டேட்டாபேஸ் இஸ் கோயிங் டு கெட் கிரியேட்டட். ஓகேங்களா? அப்போ அதனால என்னெல்லாம் ஆகும்? மெமரி வேஸ்ட் ஆகும், யூசேஜ் சிபிக்யூ யூசேஜ் வேஸ்ட்டு, அண்ட் தென் வந்து நம்ம ரிசோர்ஸஸ் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே எனக்கு வேஸ்ட்டு. இன்ஸ்டெட் நான் ஒரே ஒரு ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டா இஃப் ஐ ட்ரை டு ஆக்சஸ் தட் ஆப்ஜெக்ட் தென் எனக்கு சிபியு யூசேஜ் அவ்வளோவா வேஸ்ட் ஆகாது, மெமரி அவ்வளோவா வேஸ்ட் ஆகாது, ரிசோர்ஸ் அவ்வளோவா வேஸ்ட் ஆகாது. ஸோ தட் இஸ் த மெயின் திங். அண்ட் வந்து டேட்டா கன்சிஸ்டன்சியும் எனக்கு வேணும். இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தட் வில் லீட் டு டேட்டா இஷ்யூஸ், ரைட்? எனக்கு டேட்டா கன்சிஸ்டன்சியும் த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் வேணும். அப்படிங்கும்போது ஐ கேன் கோ அப் வித் சிங்கிள்டன். ஸோ சிங்கிள்டன் வந்து நம்ம மோஸ்ட் காமன்லாம் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு லாகர் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் கான்ஃபிகரேஷனுக்கு கேஷே மேனேஜர், த்ரெட் பூலு, இந்த மாதிரியானதுக்கெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கிள்டன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சிங்கிள்டன்னு சொல்லி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த சிங்கிள்டனை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ சிங்கிள்டனை பாசிபிளி வி கேன் கிரியேட் இட் இன் அ வே ஐ திங்க் ஈகர் அண்ட் லேசி அந்த மாதிரி எல்லா வேஸில் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஐ கேன் கிவ் த கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் சிங்கிள்டனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் என்னவா இருக்கணும்? சிங்கிள்டனாக இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோட கன்ஸ்ட்ரக்டரை நான் வந்து ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டராக கிரியேட் பண்ண போகிறேன். ஏன் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பப்ளிக் ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸில் system.out.println ஆஃப் ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எகெயின் வந்து ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த மெயின் கிளாஸில் இன்சைட் திஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்
ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணேன்னா ஸ்டூடெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். பிகாஸ் நான் வந்து ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை என்னவா கொடுத்துருக்கேன், பப்ளிக்ல கொடுத்துருக்கேன். இதே விஷயம் இந்த ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை நான் பிரைவேட்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பிரைவேட் அப்படின்னா என்ன, இன்சைட் திஸ் கிளாஸை தாண்டி வெளியில யாருமே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப வேற ஒருத்தவங்க என்னோட கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் பிரைவேட்னு கன்ஸ்ட்ரக்டரை கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் என்னது, மெயின் ரீசன் இஸ் என்னோட கிளாஸுக்கு யாருமே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ வேற கிளாஸஸ் வந்து எனக்கு பை யூசிங் த நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக நான் பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன், விச் இஸ் அ ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அது எப்படி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், பிரைவேட்டு ஸ்டாட்டிக், த டைப் ஆஃப் த வேரியபிள் வந்து இன்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன கிளாஸோ அந்த கிளாஸோட டைப் தான் நான் வந்து இங்கே கொடுக்க போறேன். ஓகேங்களா, கிளாஸ் டைப் அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் இட் இஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு கிரியேட் அ மெத்தட் which is a static method. Public static student return பண்ண போகுது and then get instance அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I need to check whether that instance is null or not. இப்போ instance தான் வந்து என்ன பண்ண போகுதுன்னா it is going to hold the object. அப்போ instance வந்து which is equal to nullன்னு சொல்லி நான் செக் பண்றேன். if that instance வந்து nullா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, கன்சிடர் தட் இன்ஸ்டன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நியூ இன்ஸ்டன்ஸ், நல்லுங்கும் போது நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ இன்ஸ்டன்ஸ் நல்லா இருக்கும்போது நான் என்ன பண்ணணும், இன்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப். அப்படி இன்ஸ்டன்ஸ் நல்லா இல்லை, ஆல்ரெடி என்கிட்ட இன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிளாக்குள்ளே போகாத, ஆல்ரெடி இருக்கிற இன்ஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இன்ஸ்டன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ் நல்லா ரிட்டர்ன் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நீங்க வந்து இந்த கான்செப்ட் பண்ண போறீங்கன்னா எதுக்காக கன்ஸ்ட்ரக்டரை பிரைவேட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒர்க்கே இல்லையே, நான் இதை வந்து நான் பிரைவேட்டுன்றதை தாண்டி கன்ஸ்ட்ரக்டரை கொடுக்காம இருக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆனா அங்க ஒரு சிக்கல் என்னன்னா, நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை நம்மளோட கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ நீங்க எங்க வேணாலும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஆகும். ஸோ அது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ப்ரொவைட் த கன்ஸ்ட்ரக்டர் ஆஸ் அ பிரைவேட் ஒன். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், நான் வந்து ஒரு ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ தட் யாருமே வெளியில் இருக்கவங்க என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு நான் வேல்யூ எல்லாம் டிஃபைன் பண்ணல. இங்கே வந்து கெட் இன்ஸ்டன்ஸ்ன்ற ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணி அந்த மெத்தடில் இன்ஸ்டன்ஸ் இல்லைன்னா ஒரு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் தட் இன்ஸ்டன்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மெயின் கிளாஸ்ல இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 2 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட் 1 which is equal to, ஓகே, நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்து என்னால் வந்து நியூ ஸ்டூடெண்ட்னு சொல்லி கிரியேட் பண்ண முடியாது. அப்போ அதை நான் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸில் கெட் இன்ஸ்டன்ஸ்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. திஸ் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட். ஏன் இந்த மெத்தடை நான் ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், இந்த ஸ்டாட்டிக் அப்படி இல்லைன்னா, ஸ்டாட்டிக் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் வச்சு தான் நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறக்கே உங்களுக்கு இந்த மெத்தடை தான் கால் பண்ணணும். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே வித் த கிளாஸ் நேம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராக்ட், அந்த மெத்தடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கேன். இப்போ எகைன் வந்து ஸ்டூடெண்ட் 2ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். student2 which is equal to student.get instance of. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா whether both are using the same object or not. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், system.out.println of object கொடுக்குறேன். system.out.println of student, then வந்து student 1, sorry student 2. okay, after that again வந்து system.out.println of
student 1 student 2 ஈக்குவலான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் விச் இஸ் கோயிங் டு செக் த ரெஃபரன்ஸ் ரைட். அதனால நம்ம வந்து student 1 student 2 ஈக்குவலான்னு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறோம். Now I am running this application. It is running. இப்போ பாருங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுக்காங்க ஸ்டூடெண்ட் ஒன்னும் ஸ்டூடெண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட் டூவும் சரி ரெண்டு பேரும் சேம் ரெஃபரன்ஸ் தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ரெண்டு பேரும் ஒரே ஆப்ஜெக்ட் தானே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரெண்டு பேரோட ரெஃபரன்ஸும் ஈக்குவலாக நான் வந்து மேனுவலி என் கண்ணில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு ஈக்குவல் டுன்னு கொடுத்தோம். அந்த ஈக்குவல் டுன்ற மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ போத் ஆர் பிளேஸ்ட் இன் த சேம். So both are referring the same object. ஓகேங்களா? That is what it is. So constructor வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஏன் கன்ஸ்ட்ரக்டர் ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு? ஏன்னா நான் ஆப்ஜெக்ட் ஒரே ஒரு டைம் தான் கால் பண்ண போறேன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கு இல்லையா? இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து எனக்கு அந்த மெசேஜ் வரணும். ஆனா சிங்கிள்டன்ல கன்ஸ்ட்ரக்டர் ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஏன்? பிகாஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஒரே ஒரு டைம் தான் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் தென் வந்து போத் த வேரியபிள்ஸ் ஆர் பாயிண்டிங் டு த சேம் ஆப்ஜெக்ட். தென் ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் டூவும் சேம் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்கள் கொடுத்தப்ப ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டூவான்னு கேட்டப்ப இட் இஸ் ரிட்டர்னிங் ட்ரூ. ஸோ திஸ் இஸ் வாட் we can say like singleton. இந்த சிங்கிள்டன்ல டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஈகர் இனிஷியலைசேஷன் அண்ட் லேசி இனிஷியலைசேஷன். ஈகர் அண்ட் லேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகர்னா என்னை அவங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு இனிஷியலைஸ் த வேல்யூ ஃபார் தட். ஐ மீன் நான் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் என்னோட கிளாஸ் வந்து கால் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி எனக்கு அந்த ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணி வச்சிடணும். அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? இந்த வேரியபிளை ஃபைனல்னு மாத்திட்டு சிம்பிளி விச் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப்னு கொடுத்துட்றேன். இப்போ என்னன்னா என்னோட கிளாஸ் லோட் ஆகும் போதே பிஹைண்ட் த சீன் வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த கண்டிஷனும் தேவையில்லை. இது என்னன்னா பின்னாடி ஃபியூச்சர்ல நான் ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸை ஆக்சஸே பண்ணலை யூஸே பண்ணலை அப்படின்னாலும் இந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் எப்பயுமே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் எப்பயுமே கிரியேட் ஆகும். அண்ட் தென் வந்து ஈகர் இனிஷியலைசேஷன் அப்படிங்கும்போது வென்எவர் என்னோட கிளாஸ் லோட் ஆகும்போதே இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா எப்பெல்லாம் வேணுமோ நீங்கள் அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஈகர் இனிஷியலைசேஷனில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஒரு வேளை எனக்கு தேவையே இருந்திருக்காது. ஆனாலும் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன கட்டிக்கு மெமரி வேஸ்டேஜ் மெமரி யூஸ் ஆகுறது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால ஈகர் இனிஷியலைசேஷன் வந்து விச் இஸ் நம்ம அவ்வளோவா வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஈகர் இனிஷியலைசேஷன்ல சம்ஹவ் சில ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் இல்லையா? சிம்பிள் அண்ட் த்ரெட் சேஃப் ஈகர் இனிஷியலைசேஷன் ஆப்ஜெக்ட். ஆனால் வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து எப்பயுமே கிரியேட் ஆகிடும் இஃப் இட் இஸ் நீடட் ஆர் நாட் நீடட். தட் இஸ் நாட் அ மேட்டர். அண்ட் தென் லேசி இனிஷியலைசேஷன் அப்படின்றது என்னன்னா நம்ம போட்டோம் இல்லைங்களா? இப்போ வந்து இதை நார்மல் ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக வச்சுட்டு இங்கே இந்த கண்டிஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணோம். இப்போ யாரெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் இந்த மெத்தடை கால் பண்ணி இஃப் தே நீடட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ லேசி இனிஷியலைசேஷன்னா தேவை இருந்தால் மட்டுமே என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேட் செய்வாங்க. ஈகர் இனிஷியலைசேஷனா இஃப் தெர் இஸ் அ நீட் இஃப் தெர் இஸ் நோ நீட் தென் வாட் எவர் இட் இஸ் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் லேசி இனிஷியலைசேஷன் வந்து எப்போ தேவையோ அப்போ தான் ப்ராசஸ் ஆகுங்கிறதால we can say like it is going to save memory. ஆனால் இதே விஷயம் இதுக்கும் சம் கான்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா we can say like த்ரெட் சேஃப் கிடையாது. ஏன் இதை த்ரெட் சேஃப் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா இப்போ 2 த்ரெட் இருக்கு. 2 த்ரெட்டும் அட் அ டைம்ல எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அந்த மெத்தடை கால் பண்ணா ஃபர்ஸ்ட் த்ரெட்டுக்கிட்டையும் இன்ஸ்டன்ஸ் நல் செகண்ட் த்ரெட்டுக்கிட்டையும் இன்ஸ்டன்ஸ் நல் அப்படிங்கும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து த்ரெட் சேஃபான்னு கேட்டால் த்ரெட் சேஃப் கிடையாது. அப்போ
எப்போ ரிப்பீட்டடா வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப த்ரெட் சேஃபா உங்களோட சிங்கிள்டனை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஸோ த்ரெட் சேஃபா உங்களோட சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்னை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இது வந்து த்ரெட் சேஃப்னு நீங்க சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வே வந்து இந்த மெத்தடை சின்க்ரனைஸ்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு த்ரெட் தான் அட் அ டைம்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ நவ் இட் இஸ் அ த்ரெட் சேஃப் ஒன். இது இல்லாம தேர் இஸ் அன் அனதர் திங், டபுள் செக்கிங் மெத்தட். அந்த டபுள் செக்கிங் மெத்தட் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வாலடைலா கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேவா? வாலடைல்னா த வேல்யூ ஷுட் பி விசிபிள் டு ஆல் த த்ரெட்ஸ். ஸோ வாலடைல்னு கிரியேட் பண்ணிடுங்க. வாலடைல்னு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன், இப்போ இன்ஸ்டன்ஸ் வந்து நல்லான்னு சொல்லி நான் செக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இன்ஸ்டன்ஸ் நல்லான்னு செக் பண்ணதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு கிரியேட் இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் மை ஹோல் மெத்தட் ஆஸ் அ சின்க்ரனைஸ்ட், நான் என்ன பண்ண போறேன், ஒரே ஒரு பிளாக் ஆஃப் கோட் இன்ஸ்டன்ஸ் கிரியேஷனை மட்டும்தான் சின்க்ரனைஸ்ட் பண்ணணும். அப்படிங்கும் போது சின்க்ரனைஸ்ட் ஆஃப் எந்த கிளாஸுக்கு நான் வந்து லாக் கொடுக்க போறேன், ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ். இங்க நான் எகைன் வந்து இன்ஸ்டன்ஸ் நல்லான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ திஸ் ஒன் வி கேன் சே, இங்க பாருங்க, இயர்லியர் நம்ம எப்படி பண்ணோம்னா இந்த சின்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன், இந்த ஹோல் பிளாக்லயே நான் சின்க்ரனைஸ்டுன்னு கொடுத்தேன். ஆனா நம்ம மல்டி த்ரெடிங் கான்செப்ட் படி ஒரு ஹோல் மெத்தடையுமே அன்வான்டா சின்க்ரனைஸ்டுன்னு கொடுக்க கூடாது. கரெக்டுங்களா? அப்ப எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் மட்டும்தான் சின்க்ரனைஸ்டா இருக்கணும். இன்ஸ்டன்ஸ் வாங்குறது யார் வேணா வாங்கிக்கலாம். இப்ப வந்து இன்ஸ்டன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு த்ரெட்டும் உள்ள வரணும், வெயிட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சான்னு பார்க்கணும். இப்ப இங்க ஏன் வந்து நான் எகைன் இங்கேயும் இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நல் இங்கேயும் இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நல் கொடுத்துருக்கேன், இதை ஏன் டபுள் செக்கிங் பண்றேன் அப்படின்னா, கன்சிடர் நான் ஒரு த்ரெட் நீங்க ஒரு த்ரெட், ரெண்டு த்ரெட்டும் ப்ராசஸ் பண்ணணும்னு வரும். இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து நல்லுன்னு இருக்கு. இயர்லியர் இன்ஸ்டன்ஸ் நல்லா இருந்தா அட் அ டைம்ல நான் ப்ராசஸ் பண்ணும்போது நானும் த்ரெட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன், நீங்களும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருவீங்க. ஆனா இப்போ இன்ஸ்டன்ஸ் நல்லுனதையும் இட் இஸ் அ சின்க்ரனைஸ்ட் பிளாக். சின்க்ரனைஸ்டு பிளாக் இந்த லாக் எந்த கிளாஸ்க்கு அப்ளை ஆயிருக்கு, இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து நீங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து உள்ள போய் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்க நல்லான்னு செக் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் இன்ஸ்டன்ஸ் வாங்கிட்டேன். இப்போ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ ஆல்சோ வாண்ட் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட், ரைட்? ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லி தானே நீங்க இந்த சின்க்ரனைஸ்டு பிளாக்குள்ளேயே வந்திருக்கீங்க. அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், நீங்க உள்ள வருவீங்க. ஆனா நான் தான் ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேனே, இப்போ இன்ஸ்டன்ஸ் வந்து நல் இல்ல. அப்ப இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகி இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் நம்ம வந்து வெளியவும் உள்ளேயும் இன்ஸ்டன்ஸ் வந்து நல்லான்னு சொல்லி செக் பண்றதுக்கு மெயின் ரீசன். இப்போ இது பாத்தீங்கன்னா which is a thread safe one, performance better and வந்து most of the enterprise applicationஸ்ல யூஸ் பண்ற ஒரு வே வந்து this double checking method. நார்மலா நீங்க சின்க்ரனைஸ்டுன்னு ஒரு மெத்தடை ஹோலா நீங்க எழுதுனீங்கன்னா இட் வில் காஸ் சம்திங் லைக் ஒவ்வொரு டைமும் வந்து என்னோட எல்லா த்ரெட்டும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை இன்ஸ்டன்ஸ் என்கிட்ட இருக்குன்னா நான் ஏன் வெயிட் பண்ணணும், நான் வெயிட் பண்ணணும்னு நீட் இல்லை இல்லையா? ஸோ தட் இஸ் வை திஸ் பிளாக்கை மட்டும் நம்ம வந்து சின்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு we can create a singleton ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இதை வந்து ஈஸி இனிஷியலைசேஷன், லேசி இனிஷியலைசேஷன், அதுக்கு அடுத்து வந்து ஹவு we can perform it by using a double checking அப்படின்றது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இட்ஸ் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன் டைமில் டெலிவர் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வில் see you in another video. Thank you so much. Bye bye.